மனுஷர்கள் அவங்களுடைய தேவைகளுக்காக உங்களை பயன்படுத்தி விட்டு அதற்கு அப்புறமாக அவங்க உங்களை மறந்து இருந்திருக்கலாம், உங்களை கைவிட்டிருக்கலாம், உங்களை நினைச்சு பார்க்காம இருந்திருக்கலாம். ஒரு கருவேப்பிலை போல இல்லைன்னா ஒரு டிஷ்யூ பேப்பரை போல அந்த தேவைக்கு பயன்படுத்தி தூக்கி போட்டு வந்திருக்கலாம். அதை நினைச்சு கொண்டு இத்தனை வருஷம் என்னை வச்சு அவங்க யூஸ் பண்ணாங்க, என்னை வச்சு அவங்க வாழ்ந்தாங்க, அவங்க என்னை வச்சு அவங்க பல காரியங்களை சாதித்தாங்க, அதுக்கப்புறமா அவங்க என்னை மறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிருந்திருக்கலாம். ஆனாலும் மனிதர்கள் கைவிட்டாலும் தேவன் கைவிட மாட்டார். மனிதர்கள் உங்களை மறந்தாலும் தேவன் உங்களை மறக்காதவர். சில நேரத்தில் நீங்க கூட ஆண்டவரை மறந்திருந்திருக்கலாம், ஒருவேளை நீங்க ஆண்டவருடைய கையை பிடிக்காம விட்டு இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை மறக்காமலும் உங்கள் கரத்தை அவர் விட்டாமலும் அவர் மீண்டுமாய் உங்களை பிடித்துக் கொள்கிறதான தேவன். நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, நீங்க உடைந்து போனதான ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் சரி, குயவன் கையில் இருக்கிறதான ஒரு பாத்திரத்தை அவர் நீற்றுமாக எடுத்து அவர் பயன்படுத்துறது போல நீங்கள் உடைக்கப்பட்டதான நொறுக்கப்பட்டதான நிலவரத்துல இருந்தாலும் சரி, மீண்டுமாய் உங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த அவர் சுத்தமா இருக்கிறார். யார் உங்களை பயன்படுத்திட்டு உங்களை வேளாண் விட்டாங்களோ அவங்களுக்கு முன்பாக அந்த இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். அது குடும்பத்தின் மத்தியினாலும் சொந்தக்காரங்க மத்தியினா இருந்தாலும் சரி, அது உங்களுடைய நண்பர்கள் மத்தியில் இருந்தாலும் சரி, யார் உங்களை ரிஜெக்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு முன்னால கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார்.